தாவேகாவை எதிர்கொள்வதே பெரிய சவாலாக இந்த தேர்தல்ல மாறுமா உங்களுக்கு? விஜய் எந்த அளவுக்கு பேசாரோ, அதே அளவுக்கு ஊடகங்கள் விஜயை பேசியிருந்தா, இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. எப்போதும் விஜயை பத்தி ஊடகங்கள் அதீதமான கவனம் இருப்பும், வெளிச்சம் குடுக்கறதுனால, அவருக்கு அவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு, இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு. கட்சி தொடங்கி ஒரு தேர்தல்ல போட்டி போடல. அதுக்குள்ள 30 விழுக்காடு வாக்கு வந்துட்டாங்க. இப்ப தேர்தல் முடியறதுக்குள்ள 100 விழுக்காடு வாக்கை அவங்களே பெற்றுருவாங்க. நாமெல்லாம் போட்டி போடாம போயிட வேண்டியதுதான். அண்ணன் போஸ்ட்ல வென்றுவாங்க. நான் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற ஒரு பலம் இருக்கே. தேர்தலங்க வெற்றி தோல்வி தாங்க தீர்மானிக்கும். இதுவரைக்கும் ஒரு தேர்தல் கூட இல்லங்க. இவங்க இதுக்கடுத்த ஆளு என்ன சொல்றாங்க? 67, 77 உதாரணம் காட்டுறாங்க. 77க்கு முன்னாடி எம்ஜிஆர் எங்க வெற்றி பெற்றார்? திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல மாயத்தவரை அடுத்து வெற்றி பெற்றார். அதே போல ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வந்துச்சு. எங்க? ஈரோடு கிழக்குல திமுக போட்டி போட்டுச்சு. எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நின்னுச்சு. திமுக வீழ்த்த போற சக்தி நாங்க தான்னா, எம்ஜிஆருக்கு இடைத்தேர்தல் இருந்தது போல உங்களுக்கு இடைத்தேர்தல் இருந்துச்சு. இடைத்தேர்தல் போட்டி போட வேண்டியதானே? ஏன் போட்டி போட முடியல? போட்டி போட்டிருந்தா அப்போதே பிம்பம் உடைஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன், 26 தேர்தல் முடிவு வரைக்கும் தான் விஜய் அப்படின்னு சத்தம் போடலாம். 26 தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த கட்சி 31 வரைக்கும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஒரு தேர்தல் தோல்வினால அந்த கட்சி நொறுங்கி போகும். இது முழுக்க ஊடக பிம்பத்தால கட்டியமைக்கப்படுற பிம்பம் தானே ஒழிய. கமலஹாசன் வந்தாரு, கமலஹாசன் ஊடக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஊடக வெளிச்சம் கொடுத்தாங்க. கமலஹாசன் எங்க இருக்காரு? கமலஹாசன் ஒதுங்கி போயிட்டாரு. அதே போல தமிழ்நாட்டுல ஒரே ஒரு எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் விதிவிலக்கு. எம்ஜிஆர் வெற்றி பெற்ற காரணங்கள் வெவ்வேறு. ஆனா எம்ஜிஆர் ஒப்பிட்டுக்கிட்டு எம்ஜிஆர் போல வருவன் சொல்லி தான் இங்க பல பேர் தோத்துருக்காங்க. அதே போல ஆந்திராவில சிரஞ்சீவி வந்தார். அவர் வர்றப்ப கட்சியை பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் ஒரே மாநாட்டுல கூடுறாங்க. அதே போல கட்சி கொள்கை கேட்டீங்கன்னா அவரு சமூக நீதிங்கிறார். இவர் மத சார்பற்ற சமூக நீதி, அவர் சமூக நீதி. இவர் பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார், காமராசர். அவரு அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் ஜோதிராவ் போலே, அன்னை தெரசா, காந்தியடிகள் 4 பேர் காட்டுறாரு. அவருக்கும் 10 லட்சம் பேர் கூட்டம், அவருக்கும் செல்வாக்கு, அவருக்கும் ஊடக வெளிச்சம். ஆனா தேர்தல்ல 5 ஆண்டு கூட தாக்கு பிடிக்க முடியாம கட்சியை கொண்ட காங்கிரஸ் அழிச்சிட்டு மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டு அந்த பதவியும் தாழாம அரசியலுக்கு முழுக்க போட்டு போனார். ஒரு கட்சிங்கிறது ஒரு சிக்கலின் போது எந்த முடிவு எடுக்குது, எப்படி நிக்குதுன்னு பார்க்கணும். கரூர் மரணத்துல அந்த கட்சி 1 மாத காலம் கட்சியை காணும். கட்சியில ஒருத்தரை காணும். இறந்து போனவங்க உடம்புக்கு மாலை போடக்கூட ஒருத்தர் வரல. கரூர் மரணத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் யாராவது அரங்களுக்கு சொல்லுங்க, பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜக எதுக்குன்னு ஒரு இடத்துல பேசினாரா? நீங்க வேற எதுவும் வேண்டாங்க. ஜனநாயகன் படத்துக்கு திட்டமிட்டு பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுது. நான் சொல்றேன், நான் கண்டிக்கிறேன். ஜனநாயகனுக்காக பேசினாரா? மக்கள் பிரச்சனை இவர் பேசலாம் பார்த்தா இவர பிரச்சனை மக்கள் பேச வேண்டியிருக்கு. அப்ப என்ன தலைவர்? அப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க காணாம போவாங்க. அது ஊடகத்தால் கட்டமைக்கப்படுற ஒரு மாய பிம்பம். இன்றைக்கும் மாற்றுங்கிறது நாம் தமிழர் கட்சி. என்றைக்கு மாற்றம் நாம் தமிழர் கட்சி தான்.